இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஈரான் அமெரிக்கா போரால் மத்திய கிழக்கில் பதற்றம் இன்னும் முற்றிலும் தணியவில்லை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் சப்ளை இன்னும் சீராகாத நிலையில் நம் நாட்டில் பேட்டரியில் இயங்கும் மின்சார வாகனங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் வாகன கொள்கை அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் எலக்ட்ரிக் பைக், கார் விற்பனை சூடுபிடித்துள்ளது. பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு மாற்றாக பேட்டரியில் இயங்கும் வாகனங்களை மக்கள் அதிக அளவில் விரும்பி வாங்குவது அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தால் வாகனங்கள் பற்றிய விசாரிப்பு 2 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் புக்கிங் 50% உயர்ந்துள்ளதாகவும் டீலர்கள் கூறினர். புக்கிங் அதிகமாக இருப்பதால் எலக்ட்ரிக் பைக், ஸ்கூட்டர்களின் டெலிவரிக்கான காத்திருப்பு காலம் 1 வாரமாக இருந்த நிலையில் தற்போது அது 15 நாட்கள் முதல் 4 வாரங்களாக உயர்ந்துள்ளது. அதேபோல் எலக்ட்ரிக் கார்கள் டெலிவரி எடுப்பதற்கான காத்திருப்பு காலம் 4 இருந்து 6 வாரங்களாக உயர்ந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய வேளாண் அமைச்சகத்தின் முன்கூட்டிய கணிப்பின்படி நாட்டின் கோதுமை உற்பத்தி 2025-26 ஆண்டில் 1202 லட்சம் டன்னாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதுமான உற்பத்தி மற்றும் கையிருப்பு உள்ளதால் புதிதாக 25 லட்சம் டன் கோதுமை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே ஜனவரி, பிப்ரவரியில் 50 லட்சம் டன் கோதுமை மற்றும் 10 லட்சம் டன் கோதுமை பொருட்கள் ஏற்றுமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது மேலும் 25 லட்சம் டன் கோதுமை ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதால் விவசாயிகளின் வருமானம் உறுதிப்படுத்தப்படுவதோடு கோதுமை விலை நிலையாக இருக்க உதவும் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தால் பெட்ரோலிய பொருட்களின் வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது. பெட்ரோலிய பொருட்களை மூலப்பொருளாக பயன்படுத்தும் பெயிண்ட் நிறுவனங்களின் தயாரிப்பு செலவு உயர்ந்துள்ளது. இதனால் ஏசியன் பெயிண்ட் உள்ளிட்ட பெயிண்ட் தயாரிப்பு நிறுவனங்கள் ஏப்ரல் 1 பெயிண்ட் விலையை 8% வரை உயர்த்தின. வளைகுடாவில் தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் மே 5 பெயிண்ட் விலை மீண்டும் உயரும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது.